ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? கலக்கிட அப்பா அபிஷேகம் 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 ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே நாணல் கொண்டு உமக்காய் எழுப்பிட பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. சொல்லுவோமா? பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. கரங்களை தட்டி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உம் வல்லமையை நீர் ஊற்றுவதற்காக நன்றின்னு சொல்லுவோமா? எழுந்து நின்று எல்லாரும் இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயங்க போறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? கரங்களை தட்டி கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலை பாடுவோம். அப்பா உமக்கொப்பானவர் யாரும் இல்லைன்னு சொல்லி விசுவாசத்தோட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே
போஷித்தீரே. உம்மை போல யாருக்கு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருக்கு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யாரப்பா? உமக்கொப்பானவர் யார்? சொல்லுவோம் அப்பா. உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். எங்கள் தாகம் தீர்ப்பவரே, கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அப்பா, உமக்கொப்பானவர் யாரும் இல்லை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? சொல்லுவோம் ஆண்டவரே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. சொல்லுவோம் அப்பா. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். சொல்லுவோமா? நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? சொல்லுவோமா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். சொல்லுவோம். உம் நாமம் அதிசயம். அதிசயமானவரே, உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அப்பா, இந்த வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே உமக்கொப்பானவர் யாரும் இல்லையே ஆண்டவரே. கண்மலையை பிளந்து இசப்பா எங்கள் தாகத்தை தீர்க்கவரே.
நன்றி ஆண்டவரே சொல்லுவோமா. உமக்கு நன்றி அப்பா. இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. அப்பா இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் அப்பா எங்களை நடத்துகிறவரே, எவ்வளவு பெரிய தெய்வம் நீர் அப்பா, எங்களை நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. எவ்வளவோ நன்மைகளே ஏசப்பா எங்க வாழ்க்கையில கொடுத்த ஆண்டவரை எங்களை நடத்தி வருகிறீரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. அப்பா நன்மைகளை தருபவரே ஏசப்பா, எங்க வாழ்க்கையில திட்டங்களை தருபவரே, அதை செயல்படுத்தி ஏசப்பா எங்க வாழ்க்கையில நீர் எங்களுக்கு வைத்த திட்டங்களை ஏசப்பா செயல்படுத்தி மகிழ்பவரே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. அப்பா உம் நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தி வந்த ஏசப்பா எல்லா நன்மையான பாதைகளுக்கும் உமக்கு நன்றி ஆண்டவரே. யெகோவா ஈரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லுவோமா. அவர் ஆராதிங்க, சத்தத்தை உயர்த்துங்க அப்பா. உம் ஆராதிக்கிற ஆண்டவரே அப்பா, உம் நன்மைகளுக்காக நன்றி ஏசப்பா. அனுதினமும் ஆண்டவரே என்னை ஏசப்பா நடத்தி வந்தீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் பாதைகள் எவ்வளவு கடினமானதா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா என்னை நடத்தி வந்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. உம் கிருபையினால என்னை முடிசூட்டினீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. அப்பா உம் அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. உம் சொல்லுவோமா சத்தத்தை உயர்த்தி அப்பா, உம் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உம் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உங்க இரக்கத்திற்காக நன்றி, உங்க அன்புக்காக நன்றின்னு சொல்லுவோமா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா. சத்தத்தை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. யாரும் அமைதியா இருக்காதீங்க அப்பா. ஒரு வாரம் முழுவதும் அப்பா எங்களை நடத்தி வந்தீங்களே ஆண்டவரே. எத்தனையோ இடங்கள்ல ஏசப்பா நாங்க கஷ்டமான சூழ்நிலைகள்ல நிற்கும் போது ஆண்டவரே என் கரங்களை பிடித்து ஏசப்பா தூக்கி நிறுத்தினீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை ஏசப்பா எங்க வாழ்க்கையில தந்து எங்க வாழ்க்கையை நன்மையினால நிரம்பி வழிய செய்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க சூழ்நிலைகள் ஏசப்பா அதுக்கு எல்லாவற்றிற்கும் ஏசப்பா ஆப்போசிட்டா இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை நன்மையினால நிரப்பு நீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா. அப்பா நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. எபினேசராய் என்னை நல்ல எபினேசரே உமக்கு நன்றி அப்பா. நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா என் மரண பள்ளத்தாக்குல ஏசப்பா நான் நடக்கும் போது ஆண்டவரே என்னை கை தூக்கி எடுத்தீங்களே ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலைகள் ஏசப்பா மரண பள்ளத்தாக்குகள் என்னை நோக்கி வரும்போது ஆண்டவரே ஏசப்பா நான் அமிழ்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரே என்னை தூக்கி நிறுத்தினீங்களே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. ஏசப்பா என்னை தூக்கி நிறுத்திய உம் கரங்களுக்காக நன்றின்னு சொல்லுகிறேன் அப்பா. ஏசப்பா உம் கரங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. நீர் என்னை தூக்கி நிறுத்துவதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. எங்க தேவைகள் பெருகி நிற்கும் போது ஆண்டவரே, மலை போல ஏசப்பா துன்பங்கள் பெருகி நிற்கும் போது ஆண்டவரே, எங்க தேவைகள் எங்க கையை மீறி போகும்போது அப்பா நீர் எங்க கையை பிடித்து தூக்கி நிறுத்தினீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம் அப்பா. நாங்கள் வலுவாமல் எங்களை காத்து கொண்டீரே, நாங்கள் விழுந்து விடாம ஏசப்பா எங்களை காத்து கொண்டீங்களே அப்பா. எத்தனையோ சூழ்நிலைகள்ல வழி தப்பி போகும்போது அப்பா எங்களை வலுவாமல் காத்து கொண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா.
வாழ்கின்றேன். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சொல்லுவோம் மறுபடியும். ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரே, என்னை நடத்தி வந்தவரே, உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர். உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர். உம்மை ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதி. சொல்லுவோமா அப்பா, ஜீவன் தந்தீரே. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தீர். உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர். உம்மை ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா உமக்கே ஆராதனை. சொல்லுவோமா அப்பா, எல்லா துதிக்கு பாத்திரரே, எல்லா கனத்திற்கு பாத்திரரே. உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். சொல்லுவோமா அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆராதனை ஓ நித்தியமா நீரே நிரந்தரமானவர். நீரே கணத்துக்கு பாத்திரர். நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தர. சொல்லுவோமா, நிரந்தரமானவரே, மகிமைக்கு பாத்திரரே, கனத்துக்கு பாத்திரரே, உம்மை நீரே ஆராதிக்கிறோம். சொல்லுவோமா, மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என்னை நடத்தி வந்தவரே, என்னை கரப்பிடி தூக்கியவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர். நீரே கணத்துக்கு பாத்திரர். நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர். நீரே கணத்துக்கு பாத்திரர். நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் மறுபடியும் சொல்லுவோமா, ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர். நீரே கணத்துக்கு பாத்திரர். நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே. என் தேவை எல்லாம் சந்திப்பீர். சொல்லுவோமா, யெகோவா ஈரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே. என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என்
மறுபடியும் சொல்ல போறோம். யெகோவா ஈரே, யெகோவா, எனக்கு யெகோவா ஈரேவா இருப்பவரே, எனக்கு எல்லாமானவரே. அப்பா, என் குடும்பத்தை பார்க்கிலும், என் வாழ்க்கையை பார்க்கிலும், என் எல்லாவற்றையும் பார்க்கிலும் எனக்கு நீரே முக்கியம். யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை யெகோவா ஈரே. சொல்லுங்க மறுபடியும் மறுபடியும் அப்பா, அறிக்கை செய்யுங்க. யெகோவா ஈரே, இந்த வருஷத்துல இசப்பா, எனக்கு யெகோவா ஈரேவா இருப்பவரே, என்னை சூழ்ந்து கொள்பவரே, என் பாதம் கல்லில் இடாதபடி என்னை தாங்குபவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யெகோவா ஈரே, உம்மை வரவேற்கிறோம். யெகோவா ஈரே, உம்மை என் வாழ்க்கையில வரவேற்கிறோம்ப்பா. யெகோவா ஈரே, என் வாழ்க்கையில நீரே செயல்படுவீராக. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. அவர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சொல்லுங்க அவரை பார்த்து, யெகோவா ஈரே கூப்பிடுவோமா? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, என் வாழ்க்கையில நீர் செயல்படுவீராக. என் தேவைகளை சந்திப்பவரே, யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். இரண்டு கைகளை உயர்த்துவோமா? ஆண்டவரே, இந்த ஆண்டு யெகோவா ஈரே என்று உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். யெகோவா ஈரே, இந்த 1வது மாதமே உம்மை சார்ந்து கொள்கிறோம், உம்மை பற்றிக் கொள்கிறோம். நீரே கதி என்று சரணாகதி அடைகிறோம். துப்பாக்கிக்கு முன்பதாக எப்படி 2 கைகளை உயர்த்தி நிற்பார்களோ அப்படியே ஆண்டவருக்கு முன்பதாக 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, I surrender myself unto thee, O Lord. என்னை உமக்கு முன்பதாக சரணாகதி அடைய பண்ணுகிறேன். நீரே பொறுப்பு, நீரே எனக்கு பொறுப்பு, நீரே என் வேலை வருமானங்களுக்கு பொறுப்பு, நீரே என் குடும்பத்துக்கு பொறுப்பு, என் பிள்ளைகளுக்கு நீரே பொறுப்பு. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே, 1000 நன்மைகளினால் என் வாழ்க்கையை அலங்கரிக்க நீரே பொறுப்பு என்று அறிக்கை செய்து உம்முடைய கைகளிலே ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்பட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை தாங்கி நடத்துவதாக. உம்முடைய கண்கள் எப்பொழுதும் எங்கள் மேல் நோக்கமாக இருப்பதாக. உம்முடைய வழிகளிலே செல்ல பரிசுத்த ஆவியானவர் வலதுபுறம் இடதுபுறம் காவலாய் இருப்பீராக. மகிமையின் பிரசன்னம் மேலே கீழே உள்ளே வெளியே எங்களை மூடிக்கொள்வதாக. கர்த்தருடைய மகிமை எங்களை காப்பதாக. யெகோவா ஈரே, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆவியானவரே, ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சில நிமிடங்களாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் எத்தனை நல்லவராக இருந்திருக்கிறார். சொல்லட்டுமா? அவர் இனியும் நல்லவராக இருக்க போகிறார். 2025 முழுவதும் அவர் உங்களுக்கு நல்லவராக இருக்க போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஈரே, 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 எனக்கெல்லாம் நீரே. ஈரே, 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 யெகோவா ஈரே. ஈரே, 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 எனக்கெல்லாம் நீரே. ஈரே, 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 யெகோவா ஈரே. இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு நீர் யெகோவா ஈரேயா இருந்து நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம். ஒருவருக்கே மகிமையை செலுத்துகிறோம். என் ஜனத்தை நடத்தும், ஒரு வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம் என் ஜனத்தை காக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கிருபைகளுக்குள் மறைத்துக் கொள்ளும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுவோம் அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஸ்தோத்திரம். நீங்கள் எவ்வளவு அருமையாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறீர்கள், எவ்வளவு அழகாய் கர்த்தரை தொழுது கொள்கிறீர்கள்.
உங்களுடைய ஆராதனைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தொழுகைக்கு ஏற்ற பலனை கொடுக்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த ஆண்டு அவர் நமக்கு யெகோவா ஈரேயா இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதுலேயும் இந்த முதல் மாதம் அவரை யெகோவா ஈரேயாக நாம் அறிய பிரயாசப்படுகிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த யெகோவா என்ற நாமம், ஸ்தோத்திரம், யெகோவா என்ற நாமத்தினுடைய அர்த்தம், ஸ்தோத்திரம், அவர் அது எதோட சம்பந்தப்பட்டது என்பதை நான் வேதத்தில் கண்டுபிடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். என்னோடு கூட உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த வசனத்தினுடைய கான்டெக்ஸ்ட்லேருந்து நம்ம அதை இன்றைக்கி படிக்க போகிறோம். 83ஆம் சங்கீதத்துக்கு உங்களுடைய பைபிளை திருப்புங்க. 83ஆம் சங்கீதம். இது ஒரு பைபிள் ஸ்டடி போல் இருக்கும். ஆனாலும் நீங்கள் அதிலிருந்து நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு வழி செய்கிறேன். ஸ்தோத்திரம். ஆமாம், 17ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. ஸ்தோத்திரம். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. அல்லேலூயா. மனுஷர் அறியும்படி அல்ல, மனுஷர் உணரும்படி. ஸ்தோத்திரம். பூமி முழுவதும் உள்ள ஜனங்கள் யெகோவா என்னும் தேவன் ஒருவரே உன்னதமான தேவன் என்பதை மனுஷர் உணரும்படி, ஸ்தோத்திரம், அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இந்த தேவனை யெகோவா தேவன் என்று அறிய வேண்டுமானால், ஸ்தோத்திரம், அவர் எப்படிப்பட்டவராய் உங்களுக்கு அறியப்படுவாராம் தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி, பூமியின் குடிகள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி ஞானமடைந்து அழிந்து போவார்கள். உன்னதமான தேவன் என்று ஜனங்கள் அறியும்படிக்கு, ஸ்தோத்திரம், பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் பயந்து நடுங்கி கலங்கி, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சத்துருக்கள் அழிந்து போகும்படி அவர் யுத்தத்திலே வல்லவராக எழுந்தருளும் போது அவர் யெகோவா தேவன் என்று அறியப்பட்டிருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் எப்பொழுது உன்னதமானவர் என்று அறியப்படுவார்? தேவன் தம்முடைய சத்துருக்களை சிதறடிக்கும் போது, தேவன் தம்முடைய சத்துருக்களை நிர்மூலமாக்கும் போது அங்கே அவர் உன்னதமானவர் என்று அறியப்பட்டிருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதன் மூலமாகத்தான் அவர் எத்தனை உன்னதமானவர் என்பதை தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக, பூமியின் குடிகளுக்கு முன்பதாக நிரூபிக்கிறவராக, அறிவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இந்த யெகோவா தேவனை குறித்து அறிய ஆரம்பித்தாலே, இந்த யெகோவா தேவனுடைய குணாதிசயங்களில் பிரதானமான குணாதிசயம் யுத்தமாகத்தான் இருக்கிறது. ஆமாம், ஸ்தோத்திரம். யெகோவா அப்படின்னு வெளிப்படணும்னாலே அந்த வேர்ட் கம்ஸ் ஃப்ரம் ஒரு யுத்த களத்திலிருந்து தான் அந்த நாமம் புறப்பட்டு வருகிறது. ஆமாம், ஸ்தோத்திரம். நீங்கள் அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. 16ஆம் வசனம். கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை தேடும்படி, அவர்கள் உமது நாமம், அதான் நாமம் தான் யெகோவா, யெகோவாவை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். சத்துருக்களுடைய முகங்களை அவமானத்தால் மூடுவதன் மூலமாக அவர் தன்னை யெகோவா தேவன் என்று நிரூபிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, ஒரு எதிரிய அடிக்கிற அடியில் அந்த ராஜா எவ்வளவு வலிமையானவன் என்பதை காட்ட பிரியப்படுவான். அப்படியே தேவன் தம்மை பல நாமங்களிலே, பல காலகட்டங்களிலே பலவிதமான மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் யெகோவா தேவன் என்று தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்படின்னு தெரியுமா அர்த்தம்? உங்க சத்துருக்களை அவர் பந்தாடுவதன் மூலமாக அவர் யெகோவா தேவன் என்பதை உங்களுக்கு நிரூபிக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். உங்க சத்துரு யாரா இருந்தாலும் இந்த வருஷத்துல உங்க சத்துருவை உங்க பாதப்படியாக்கி போட்டு தன்னை ஒரு யெகோவா தேவன் என்பதை நிரூபிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமா, ஸ்தோத்திரம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரியாய் மாறினவன் செத்தான். இதுதான் இந்த வாரத்துக்குரிய வார்த்தை, இந்த நாட்களுக்குரிய தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, ஒருத்தன் அழியணும்னா உங்களுக்கு எதிரியா வந்து நிற்பான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, நான் இதை தியானிச்சேன். இந்த யெகோவா தேவனுடைய நாமத்தின் தன்மையை, ஸ்தோத்திரம், அறிய நான் வேதத்தை திறந்தா, த கான்டெக்ஸ்ட்,
ஒரு வாக்குத்தத்தம் வரலாம், அதை சார்ந்து அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் உள்ள வாக்குத்தத்த வசனங்களை நம்ம தியானிக்கும் போது தான், அந்த கான்டெக்ஸ்டோட சேர்ந்து வசனத்தை தியானிக்கும் போது தான் அந்த வசனத்தினுடைய ஆழத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் அறிந்து கொள்வதற்காக அவர் தம்முடைய கையை தம்முடைய சத்துருவின் பிடரியின் மேல வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. A God of war. அவர் யுத்தங்களின் தேவனாக இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் இரக்கம் செய்ய உங்க கைகளை படிப்பிக்கலையா? அவர் கண்ணீரை துடைக்க உங்க கைகளை உருவாக்கவில்லையா? ஸ்தோத்திரம். யெகோவாவாய் வெளிப்படும் போது கண்ணீரை துடைச்சேன், கலக்கத்தை தீர்த்தேனுங்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆமாம், தலையை துண்டித்தேன், அவன் வம்சத்தை அழிச்சேன். ஸ்தோத்திரம். ஆமாம், சூர சம்ஹாரமாக எழும்பும் போது அவர் யெகோவா என்னும் நாமத்தினால் அறியப்பட்டிருப்பார். அது ஏன் இந்த வருஷம் அவர் யெகோவாவாய் வெளிப்படுகிறாரோ நமக்கு தெரியவில்லை. அவர் யெகோவாவாய் எழுந்தருளும் போதெல்லாம் அங்கே சத்துருக்கள் மடங்கடிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் இதை கிளைம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம். உங்கள் சத்துரு யாராக இருந்தாலும் ஸ்தோத்திரம், அவர்கள் கர்த்தருக்கும் சத்துருக்கள் எனப்படுவார்களாக. ஸ்தோத்திரம். அவர்களுடைய அழிவு, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் உன்னதமானது என்பதை பூமியின் குடிகள் அறியும்படி இருப்பதாக. அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு இப்படி ஒரு முகம் இருப்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. அவரை அன்புள்ளவர்களாய் நீங்கள் பார்த்திருக்கலாம், அவரை இரக்கமுள்ளவர்களாய் பார்த்திருக்கலாம், அவரை ஸ்தோத்திரம் ஆமாம் கண்ணீர் வடிக்கிறவராய் நீங்கள் பார்த்திருக்கலாம், கண்ணீரை துடைக்கிறவராய் நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம் ஆமாம், அவர் உங்களுக்கு யெகோவா தேவனாய் வெளிப்படும் போது அவர் உங்களுக்காக சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறவராய், எதிரிகளை வெட்கத்தை உடுத்துகிறவராய். ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடியே உங்கள் சத்துருக்களுக்கு அவர் எதிர்ப்படுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, தன்னை யெகோவா தேவனாய் வெளிப்படுத்தும் போதும் சரி, தேவன் யெகோவா என்று ஆபிரகாமினால் புகழப்படும் போதும் சரி, அங்கே அவர் ஒரு யுத்த சத்தத்தை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமா, வாக்குத்தத்தத்துக்கு திரும்புங்க பார்ப்போம். ஆதியாகமம் 22க்கு திரும்புங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 22க்கு திரும்பும்போது கர்த்தர் அங்கே பேசின வார்த்தைகள் என் பைபிளில் ரெட் லெட்டரில் போட்டிருக்கோம். 18வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மட்டுமல்ல, அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லிட்டு உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நம்ம சந்ததியே சத்துருக்களை சுதந்தரிக்கும்படி செய்வாரானால் நம்மளை ஸ்தோத்திரம் காலங்களிலே சத்துருக்கள் எழும்பிக் கொண்டுதான் இருப்பார்கள். தலைமுறையாய் சத்துருக்களை சங்கரிக்கும்படியாய் அவர் யெகோவா தேவனாய் நம் பட்சத்தில் இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, கர்த்தருக்கு எதிரிகளாய் மாறுவதற்கு ஒரு நாளும் துணியாதீர்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு எதிரியாய் மாற ஒரு நாளும் மன துணிவு கொள்ளாதீர்கள். That's not good for your health. That's not good for your wealth. ஸ்தோத்திரம். அது உங்க ஆரோக்கியத்திற்கும் நல்லதல்ல, அது உங்க பொருளாதாரத்துக்கும் நல்லதல்ல. That's not good for your future even. அது உங்க எதிர்காலத்துக்கும் நல்லதல்ல. அல்லேலூயா. கர்த்தரை சத்துருவாக்கி கொள்ளாதீர்கள். ஸ்தோத்திரம். பக்கத்தில் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். கர்த்தரை சத்துருவாக்கி கொள்ளாத. ஆமா, ஸ்தோத்திரம். ஆமா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும்படி எழுந்தருளும் போது அவர் யெகோவா என்று அழைக்கப்படுகிறார். நான் சமீப நாட்கள் இந்த ஒரு வாரத்தில் ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் தான்
இஸ்ரவேல் பாவம் செய்தான் என்று சொல்லி அவனை பாபிலோனின் கையில் கொண்டு போய் என்ன செய்கிறாரு? ஒப்படைக்கிறாரு. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார என் ஊழியக்காரன் என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் தான் இஸ்ரவேலை அடிப்பதற்கு பாபிலோன் கையில் கொண்டு போய் என்ன செய்கிறாரு? ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேலை போய் என்ன செய்கிறான்? அடிக்கிறான். ஆனால் அடித்து முடித்து ஆண்டவர் குறித்த டைம் முடிஞ்ச உடனே திரும்ப கர்த்தர் பாபிலோனை போட்டு என்ன செய்கிறாரு? அடிக்கார். இப்போ ஏன்னு கேட்டால், நீ என்ன ரொம்ப பெரிய அகங்காரமாக என் பிள்ளைய அடித்த? ஐயா நீங்கள் தான் அடிக்க, நான் அடிக்க சொன்னா? உண்மையை சொல்கிறேன், நடந்ததை சொல்கிறேன். கர்த்தரே ஒப்பு கொடுப்பார் நம்மளை கர்த்தர் ஒப்பு கொடுத்தாலும் சத்துரு ஒரு நாள் திரும்ப அதே கர்த்தரை வாங்கி கட்டுவான். எப்போ தெரியுமா? நாம மனம் திரும்பும் போது, நாம மறுபடியும் கர்த்தருடைய கைகளில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, நாம மறுபடியும் கர்த்தரிடத்தில் திரும்பும் போது, நமக்கு குறிக்கப்பட்ட காலம் முடியும் போது, இந்த ஆண்டு அவர் யெகோவா தேவனாய் நமக்கு வெளிப்படுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், ஆனால் அதுதான் உண்மையும் கூட. அதனால தான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், கர்த்தருக்கு சத்துருக்களாய் மாறிவிட வேண்டாம். அவர் தம்முடைய ஜனத்திற்காக இன்றும் வைராக்கியமாக எழுந்திருளுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த யெகோவா என்ற நாமனாலே அது யுத்த நாமந்தான், அங்கே யுத்த சத்தம்தான். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். யெகோவா இந்த வேர்டை பைபிளில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எழுதினாலே அவர்கள் ஒரு முறை அந்த நாமத்தை எழுதிவிட்டு அந்த பேனா நிப்பை அப்படி நினைச்சிருவாங்களாம், முறிச்சு போட்டுருவாங்களாம். அவருடைய நாமத்தை எழுதிய அந்த நிப்பால மறுபடியும் வேற சொற்களை என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது என்று சொல்லி அந்த பேனா நிப்பை அப்படி என்ன பண்ணிடுவாங்களாம்? முறிச்சு போட்டுருவாங்களாம். ஸ்தோத்திரம். அப்படி போல ஸ்தோத்திரம், பயபக்திக்குரிய ஒரு நாமமாக்கும் இந்த யெகோவா என்ற நாமம். அந்த நாமத்தில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுவாரானால் ஸ்தோத்திரம், நாமும் அவருக்கு முன்பதாக அந்த பயபக்தியை காத்துக்கொள்வோம். அவரும் நம்முடைய சத்துருக்களுக்கு யெகோவாவாய் வெளிப்பட போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் யெகோவா தேவன் என்று அழைக்கப்படும் போதெல்லாம் பராக்கிரமசாலியாக எழுந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் தன்னை ஆயுதங்களுக்கு ஒப்பனையாக சொல்ல ஏவி இருக்கிறார். மோசேட்ட போய் தன்னை ஒரு ஆயுதத்திற்கு ஒப்பனையாக சொல்ல வைக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு சகாயம் செய்யும் உதவி செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஸ்தோத்திரம். அவர் என்னவா இருக்கிறாரா? கேடகமா இருக்கிறாரு. அப்புறம் அவர் என்னவா இருக்கிறாரா? பட்டயமா இருக்கிறாராம். ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் எப்படி இருக்காராம்? கேடகமா இருக்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? பட்டயமா. பக்கத்தில் சொல்லுங்க பார்ப்போம். கேடகம், பட்டயம். நம்ம கேடயம் எதற்கு? தடுப்பதற்கு. பட்டயம் எதற்கு? வெட்டுவதற்கு. ஸ்தோத்திரம். ஆமா, ஸ்தோத்திரம். இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே எதுக்கு தான் யூஸ் பண்ணப்படும்? சமைக்கிறதுக்கா? ஆராதிப்பதற்கா? சண்டையிடுவதற்கு, யுத்தம் பண்ணுவதற்கு. ஸ்தோத்திரம். இடது கையில் ஒரு போர் வீரனுக்கு கேடயமும் வலது கையிலே பட்டயமும் உடையவனாய் அவன் நிற்பான். ஆண்டவர் சொல்றார், நானே அந்த பட்டயம், நானே அந்த கேடகம். அல்லேலூயா. உன்னை காக்க வேண்டுமானால் நான் கேடகமாய் மாறிவிடுவேன். உன் சத்துருக்களை அழிக்கும்படி நானே பட்டயமாய் மாறிவிடுவேன். அல்லேலூயா. ஆமா, அவரே கேடயம், அவரே பட்டயம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்மை பட்டயத்தை கை பழகும்படி நம்மளை உருவாக்குகிறவராக இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற எங்கள் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 144:1 வாசிங்க பாப்போம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமா, நான் ஒரு பட்டயம். அல்லேலூயா.
ஆமா, வேதம் நம்முடைய தேவனை குறித்து அவர் ஒரு ஆயுதம் என்று நமக்கு சொல்லுகிறது. ஆமா, ஸ்தோத்திரம். அவர் ஒரு ஆயுத கிடங்கு, அவர் ஒரு ஆயுதம், அவர் கேடகம், அவர் பட்டயம். அப்படியானால் நீங்களும் நானும் யாரு? ஆமா, பட்டயம். நம்ம ஒரு கேடயம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா பிரச்சனை என்னன்னா, அத்தனை பெரிய வலிமையான பட்டயம் சில நேரங்களில் சீலையில் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, புடவையில் சுற்றி நிற்கிது. அதுதான் பெரிய வருத்தமாக இருக்குது. பராக்கிரமசாலியின் பட்டயம்தான், ஸ்தோத்திரம், நிகரில்லாத ஒரு பட்டயம்தான். ஆனாலும் அந்த பட்டயம் சீலையில் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது தான் வருத்தமாக இருக்குது. அது புடவைக்கு பின்னாடி ஒளிஞ்சி இருக்கிறது தான் ரொம்ப துக்கமாக இருக்கிறது அப்படின்னு கர்த்தர் துக்கப்படுறார். நான் கோலியாத்தின் பட்டயத்தை குறித்து சொல்கிறேன். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு விஷயத்தில் அத்தனை பெரிய பட்டயம் சிக்கி நிற்கிறது, ஆண்டவருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட தாவீதை அங்கே அனுப்பி அந்த பட்டயத்தை விடுவிக்கும்படியாக, எடுக்கும்படியாக அனுப்புகிறார். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா அங்கு ஒரு பட்டயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். அதில் ஒரு பட்டயம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 21:9. அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே, தாவீதே, நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. ஒரு புடவையிலே அந்த பட்டயம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டயத்தினுடைய வரலாறு என்ன? அந்த பட்டயத்தினுடைய பின்னணி என்ன? அது யார் கையில் இருந்த பட்டயமா? பராக்கிரமசாலியாகிய கோலியாத்தின் கையிலே, ராட்சதனாகிய கோலியாத்தின் கையிலே இருந்த பட்டயம். ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமா, 8ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது அமிலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ஒரு ஈட்டியாவது ஒரு பட்டயமாவது இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். தாவீது சொல்றான், ராஜாவின் காரியம் அவசரமா இருந்தபடினால நான் ஒரு ஈட்டியையாவது ஒரு பட்டயத்தையாவது எடுத்துட்டு வரல. இங்க ஏதாவது ஆயுதம் இருக்கிறதா? நான் தப்பும்படி, நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி, என் சத்துருக்களை சங்கரிக்கும்படி தேவனுடைய ஊழியக்காரன் வந்து தாவீது நிற்கிறான். இங்கே ஏதாயிலும் பட்டயம் உண்டா? ஸ்தோத்திரம். அப்போ பராக்கிரமசாலியின் பட்டயம் ஒன்று சீலையிலே புடவையில சுற்றி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வெளிப்பாட அந்த ஊழியக்காரன் தாவீதுக்கு சொல்றான். அதுக்கு தாவீது சொல்லுவாரு, அதற்கு நிகர் இல்லை அப்படின்னு. அந்த வசனம் எங்க இருக்கு பாருங்க. அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறொன்றும் இங்க இல்லை என்றான். அப்பொழுது தாவீது அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். அல்லேலூயா. அப்படின்னா அந்த பட்டயத்துக்கு ஒரு பெயர் வச்சா என்ன பெயர் வைக்கலாம்? நிகரில்லாத பட்டயம். அந்த பட்டயத்துக்கு ஒரு பெயர் வச்சா என்ன பெயர் வைக்கலாம்? நிகரில்லாத பட்டயம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். கோலியாத்தின் கையில் இருந்ததாச்சே. ஆமா, ஒரு நாள் நாம் எல்லாரும் கோலியாத்தின் கையில் தான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு கோலியாத்தை அழிச்சு உங்களை பிடுங்கி இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நாட்டி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் தான் அந்த பட்டயம் இருக்குது. ஆனாலும் எங்க இருக்குதான்? சீலையில் சுற்றி இருக்கு. பராக்கிரமசாலியின் பட்டயம்தான், கோலியாத்தின் கையில் இருந்த பட்டயம்தான், நிகரில்லாத பட்டயம்தான். ஸ்தோத்திரம். ஆனாலும் அது எங்கேயோ சிக்கி கிடக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த பட்டயத்துக்காக பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த பட்டயத்திற்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பாஸ்டர், அது கோலியாத்து பட்டயமாச்சு. ஆமாங்க, ஒரு நாளில் கோலியாத்து கையில் தான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் கோலியாத்தை அழிச்சு அவன் கையில் இருந்து அந்த பட்டயத்தை பிடுங்கி கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தர் அந்த பட்டயத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? எஸ், கோலியாத்தின் கையில் தான் நம்மெல்லாம் இருந்தோம்.
அவனை அழித்து அவன் கையிலிருந்து இந்த பட்டயத்தை எடுத்து கர்த்தர் இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தாலும் கூட அது சீலையிலே, புடவையிலே, வேட்டியிலே சிக்கி இருக்குது, வியாதியில, பலவீனத்தில், கடன்ல சிக்கி இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த பட்டயம் பயன்பட முடியாதபடிக்கு ஸ்தோத்திரம் அது சிக்கி இருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவன் யெகோவாவாய் வெளிப்படுவதற்கு அவருக்கு ஒரு ஆயுதம் தேவை. தேவன் யெகோவா என்று இந்த பூமியில் ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் தேவனுக்கு ஒரு பட்டயம் தேவை. நீங்களும் நானும் அந்த பட்டயமாய் இருக்க, ஆயுதமாய் மாற கர்த்தர் நம் பேரில் எதிர்பார்ப்பை உடைய தேவனாக இருக்கிறார். எரேமியா தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இவ்வளமாக எழுதுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 51:20. நீ எனக்கு தண்டாயுதமும், நீ எனக்கு தண்டாயுதமும், அஸ்திராயுதமும் ஆனவன். அஸ்திராயுதமும் ஆனவன். நீ எனக்கு தண்டாயுதமும், நீ எனக்கு அஸ்திராயுதமும் ஆனவன். ஸ்தோத்திரம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இதுவரைக்கும் கேட்டதும் இல்லை, வாயினால உச்சரித்ததும் அல்ல. ஸ்தோத்திரம். ஆமாம், நான் தான் சொல்கிறேன்னே, 24 வருஷம் ஊழியம் செஞ்சாச்சு, இப்படி ஒரு வெளிப்பாடு உண்டானதல்ல. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு வெளிப்பாட்டு ஆண்டவர் தாராரு எனக்கு. நான் இந்த வருஷம் யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படி தான் நினச்சேன். ஆனால் யெகோவா ஈரேயை தியானிக்க களம் இறங்கும் போது அவர் யுத்தங்களை செய்கிற தேவனாக பூமியிலே வெளிப்பட்டிருக்கிறார், வேத வசனத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். அப்படியானால் அந்த நாமத்தின் வலிமை நம்மிலே வெளிப்பட வேண்டும். அந்த நாமத்தின் குணம் நம்மிலே வெளியரங்கமாக வேண்டும். அவர் நம்முடைய சத்துருக்களுக்கு செய்கிறதை நம்முடைய கண்கள் காண வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் யெகோவா தேவன் என்றால் அவர் யுத்தங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர்கள் முகங்களை கருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் பட்டயம் வீசுகிற ஆண்டவராய் நம் பட்சத்தில் நிற்கிறார். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய சத்துருக்களை சங்காரம் பண்ணுவதற்கு எழுந்தருளினார் என்றால் அவர் யெகோவா என்று அழைக்கப்படுவார். அல்லது யெகோவா என்று அழைக்கப்படும் போதெல்லாம் அவர் தம்முடைய ஜனத்திற்காக யுத்தம் செய்கிற பராக்கிரமசாலியாக இறங்குகிறார். இந்த சபையில் ஏன் தெரியுமா ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு? இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஸ்தோத்திரம் தண்டாயுதமாய், பட்டயமாய், அஸ்திராயுதமாய், ஸ்தோத்திரம். அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கே நம்ம கரெக்டாக அஸ்திராயுதம். ஸ்தோத்திரம். எனக்கே தெரில வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அஸ்திராயுதம் தெரில. நமக்கு ஒன்லி பைபிள் தான் தெரியும். ஆனால் பைபிளுக்குள்ள ஒரு தண்டாயுதம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவர் தன் சத்துருக்களை அழிப்பதற்காக தண்டாயுதத்தை சுழட்டுகிற தேவனாக இருக்கிறார். எம்மாடி, நம்ம ஆண்டவர் அப்படி ஃபிகரைஸ் பண்ணவே முடியல. இயேசு என்னைக்காவது தண்டாயுதத்தை பிடிச்சி சுழற்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? பட் ஹியர் இட் வாஸ் ரிட்டன். ஸ்தோத்திரம். நம்மளை தண்டாயுதமாய் பார்க்கிறார். அஸ்திராயுதம். அஸ்திராயுதம்னா ஆள் ஒரு இடத்துல இருப்பாங்க, இங்க இருந்து அனுப்புவாங்க, அது போய் அங்க என்ன செய்யும்? இப்போ தானே ஏவுகணை, அந்த நாட்களிலேயே உள்ள ஏவுகணை தான் என்னது? அஸ்திராயுதம். எப்படியோ இந்த யெகோவா தேவனுடைய தன்மையை உங்களுக்கு இன்னைக்கு நான் புரிய வச்சுட்டேன்னு நம்புகிறேன். இதுதான் தண்டாயுதம், இதுதான் அஸ்திராயுதம். நானாக ஒரு கெஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். தண்டாயுதம் ஒன் மேன் கையில் வச்சு யூஸ் பண்ணுறது. அஸ்திராயுதம் அது ஒரு கூட்ட மக்களை அழிக்கும்படியாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பப்படுவது தான் அஸ்திராயுதம். எப்படியோ ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி பார்க்கிறாராம்? தண்டாயுதமாய் பார்க்கிறார், அஸ்திராயுதமாய் பார்க்கிறார், பட்டயமாய் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கைகளிலே அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த பட்டயங்களாய் நீங்கள் இருக்க ஆண்டவர் எதிர்பார்ப்புடைய தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் யெகோவா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கைதட்டி அவரை மகிமைப்படுத்த வேண்டாமா? ஒரு மாபெரும் யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை எடுப்பதற்கு கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த நாட்களிலே. ஸ்தோத்திரம். அவரை நீங்கள் இதுவரைக்கும் இரக்கமுள்ள தேவனாய், அன்புள்ள தேவனாய், உருக்கமுள்ள தேவனாய், பாசமுள்ள தேவனாய் பார்த்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு அவர் தன்னை யெகோவா என்றாரோ, ஸ்தோத்திரம், the word யெகோவா, the name யெகோவா, ஸ்தோத்திரம்,
comes from warland. யுத்த களத்திலிருந்து வர்ற ஒரு நாமம் தான் யெகோவா. அதுக்கப்புறம் அவர் யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, யெகோவா ஏலோஹிம், யெகோவா மெக்காதீஸ், யெகோவா ரூவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா நிசி, ஒசேனோ. அதுக்கப்புறம் தான் அவர் ஒவ்வொரு தன்மைகளை வெளிப்படுறார். ஆனால் வெறுமடியா யெகோவா என்றால் அந்த நாமத்தினுடைய அர்த்தம் அவர் யுத்தங்களின் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் களம் இறங்கினார்னா அவர் ஈட்டியை முறித்து வில்லை ஒடித்து அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனா. எப்போ ஓயும்? எப்போ ஓயும்? எதிரி விழுந்தான் என்றால் யுத்தம் ஓயும். எதிரி இருக்கிற வரைக்கும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். நானும் நீங்களும் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் யெகோவா தேவனாக களம் இறங்குவாரானால் உங்கள் யுத்தம் ஓயும். அதன் அடையாளம் உங்க சத்துரு இந்த பூமியில இல்ல. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு கங்கணம் கட்டணும். என் சத்துரு அழிஞ்சாதான் என் யுத்தம் ஓயும். யெகோவா தேவனே என் வாழ்க்கையில இறங்கி வாங்க, என் குடும்பத்தில் இறங்கி வாங்க. நான் கோர்ட்டுக்கு அலைஞ்சது போதும், நான் ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சது போதும், ஆண்டவரே நான் போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சது போதும். என் யுத்தங்களை ஓய பண்ணும்படி இறங்கி வாங்க. வயிற்று பிழப்புக்காக நான் தெருவா அலைஞ்சது போதும். ஸ்தோத்திரம். வேர்வை சிந்தி உழைக்கிறது போதும். ஆண்டவரே யெகோவா தேவனே என் வாழ்க்கையில இறங்கி வாங்க. குடும்ப சமாதானத்துக்காக நான் கண்ணீர் விட்டது போதும். ஸ்தோத்திரம். நீங்க இதெல்லாம் இதுக்கு ஆமேன்னு சொல்லணும். ஆமா, வேர்வை சிந்தி பாடுபடுறது கூட ஒரு சாபங்க. ஸ்தோத்திரம். உனக்கு வேர்வை சிந்தினா காலைல வாக்கிங் போய்க்கோ, அது பிளஷர். வேற வழியே இல்லை. வேர்வை சிந்தினாதான் எனக்கு சாப்பாடுன்னா அது என்னது? சாபம். பைபிள் அப்படி போட்டிருக்கு. ஆமா, ஆதாம் பாவம் செஞ்ச உடனே நீ நிலத்துல வேர்வையை சிந்தி பாடுபட்டு சாப்பிடுவ போ அப்படின்னு ஏன் சொன்னாரு? ஏன் சொன்னாரு? பாவம் செஞ்சதுனால சொன்னார். வேர்வை சிந்தினா நல்லது. அது அவசியமான நாங்களே சிந்திக்குவோம், நாங்களே போய் எக்ஸசைஸ் பண்ணுவோம், நாங்களே புல்லப்ஸ் எடுப்போம், அப்படி வேர்வை சிந்துவோம். அது எங்கள் சௌரியத்துக்கு நாங்கள் வேர்வை சிந்துவோம். வழி இல்லாமல் வேர்வை சிந்துறது வேற. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆமாம், தின்னு கொளுத்து நாங்கள் மிஷின் வாங்கி வச்சு வீட்டில் வாக்கிங் போவோம். ஆனால் வயிற்று பொழப்புக்காக நாங்கள் என்ன செய்யக்கூடாது? வேர்வை சிந்த கூடாது. ஸ்தோத்திரம். சுவிசேஷம் அறிவிப்பதற்காக பிரசங்கம் பண்ணும்போது வேர்த்து வடியலாம். தட்ஸ் மை பிளஷர். எனக்கு பிடிச்சிருக்குது. நான் வேர்வை சிந்த ஊழியம் செய்வேன், நான் வேர்வை சிந்த பிரசங்கம் பண்ணுவேன், அது எனக்கு பிடிச்சிருக்குது. ஸ்தோத்திரம். வேற வழி இல்லை. நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தினாதான் எனக்கு பூவா. தட்ஸ் கர்ஸ். ஸ்தோத்திரம். ஆசைப்பட்டு ஒரு வேலையை செய்கிறது வேற, வழி இல்லாமல் ஒரு வேலையை செய்வது வேற. வேர்வை வரணும், வேர்வை வரலாம், அது நல்லதாக கூட இருக்கலாம். ஆனால் சாபத்தின் விளைவாக ஒரு வேர்வை வேண்டாம். எத்தனை பேர் நான் சொல்ற புரியுது? நம்முடைய தேவன் நமக்காக யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமா, ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு நீங்க அதை கிளைம் பண்ணணும். யெகோவா தேவனே அந்த வேர்டை சொல்வதற்கு நீங்க பயபக்தியோடு இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். யெகோவா தேவனுடைய நாமத்தை சொல்லி ஆராதிப்பதற்கு உங்க வாய் தூய்மையா இருப்பதாக, உங்க கண்கள் தூய்மையா இருப்பதாக, உங்க சிந்தை தூய்மையா இருப்பதாக. தேவனுடைய சிந்தையினால் நிரப்பப்பட்டு அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது அந்த நாமத்தின் வலிமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரே உடன்படிக்கை பெட்டிதான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரே உடன்படிக்கை பெட்டிதான். அது ஏலியின் பிள்ளைகள் கையில் இருக்கும்போது அவர்களுக்குள்ளே மரணத்தை பிறப்பிச்சது. ஆனால் அதே உடன்படிக்கை பெட்டியை தாகோன் கோயிலில் கொண்டு வச்சா தாகோன் சிலையை ரெண்டா உடைக்குது, மண்டையை உருட்டுது. அல்லேலூயா. அப்போ பிரச்சனை பெட்டியில் இல்லை, பிரச்சனை அதை கையாளுகிறவர்களுக்குள்ளே இருக்கிறது. பிரச்சனை யெகோவா தேவன்ட்ட அல்ல, அதை கையாளுகிறவர்களின் வசம் இருக்கிறது. யெகோவா தேவனுடைய நாமத்தை கையாளுகிறவர்களை பொறுத்து யெகோவா தேவனுடைய நாமத்தின் வல்லமை வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எலியாவின் தேவன் எங்கே என்று சால்வையை முறுக்கி அடிச்சா
எலியாவுக்கு எப்படி யோர்தான் பிளந்ததோ அப்படியே எலிசாவுக்கும் பிளக்கும். அல்லேலூயா. அதுக்கு முன்ன சும்மா போய் எத்தனையோ பேர் சால்வையை முறுக்கி அடித்தாலாம் யோர்தான் ரெண்டா பிரியாது. ஆமாம், ஸ்தோத்திரம். யெகோவா தேவன் தம்முடைய நாமத்தின் வலிமையோடு வெளிப்படுகிற நாட்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அவர் யெகோவா தேவனாய் நமக்கு வெளிப்படுவார். ஸ்தோத்திரம். யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. ஆமாம், அறியறது வேற, உணர்றது. அறியறது ஒரு விஷயம் சொன்னால் அப்படியா அறிஞ்சாச்சு, எம்மாடி அங்கே போயிடாதாங்க நடக்கும் பார்த்துருக்கேன். உணர்வது, உணர்வது அறிவதற்கும் மேலே பல படி. ஸ்தோத்திரம். எனவே யெகோவா தேவனா அவர் பக்கம் சீண்டிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஸ்தோத்திரம் சத்துருவுக்கு பயம் உண்டாகும்படி யெகோவா தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்படியே உங்களுக்கு இந்த வருஷம் வெளிப்படுவார். இந்த மாசத்திலிருந்து அவர் வெளிப்பட ஆரம்பிப்பார். ஸ்தோத்திரம். யெகோவா தேவன் எத்தனை வலிமையானவர் என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திரம். ஆமா, கர்த்தருடைய சினம் அவருடைய சத்துருக்கள் மேல இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளை சத்துருக்களாக்கி கொள்ளாதீர்கள். கர்த்தரை சத்துருவாக்கி கொள்ளாதீர்கள். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். முட்டாள் மாதிரி கர்த்தருக்கு விரோதமாக போய் நிற்காத. ஆமாம், எவனோ ஒருத்தன் நெடுக போய் தண்டிக்கப்படுவானாம், பைபிளில் போடுறது. கர்த்தரை எதிரியாக்கிக்காத. கர்த்தருடைய ஊழியர்களை எதிரியாக்கிக்காத. கர்த்தருக்கு பயப்படுற பரிசுத்தவான்களை, தேவ பிள்ளைகளை உனக்கு சத்துருவாக்கி கொள்ளாத. ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர் யெகோவாவாய் வெளிப்படுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமா, ஸ்தோத்திரம். யாருக்கு என்ன வாக்குத்தத்தம் வந்திருக்குன்னு தெரியாம அவன்கிட்ட போய் என்ன செய்யாத, மோதாத. அவன் என்ன வரம் வாங்கி வச்சிருக்கான்னு தெரியாம அவன்கிட்ட போய் என்ன செய்யாத, மண்டையை கொடுக்காத, கொண்டே ஆட்டாத. அவன் யார் தலையை கை வைக்கும் அவன் தலை வெடிக்கிற மாதிரி வரம் வாங்கி வச்சிருப்பான். அவன்கிட்ட கொண்டு போய் மண்டையை கொடுக்கறது. எவன் என்ன வரம் வாங்கியிருக்கான், என்ன வாக்குத்தத்தம் வாங்கி வச்சிருக்கான்னு பார்த்து. ஆமா, ஸ்தோத்திரம். ஏனென்றால் கர்த்தர் சொன்ன வார்த்தை அவனமாய் பலன் செய்ய போதுமானதாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தீவிரிக்கிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு நம்மை ஆயுதமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்களை பார்த்து பட்டயமேன்னு கூப்பிடுறாரு, உன்னை தண்டாயுதம்னு சொல்றாரு, உன்னை அஸ்திராயுதம்னு சொல்றாரு. சூர சம்ஹாரத்திற்கு கர்த்தர் ஆயத்தமாகிற காலம் இது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம நமக்கு வந்த வாக்குத்தத்தத்தை சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள பார்ப்போம். அது என்னாலும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது என்னாலும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏப்பா ஒன்னே ஒன்று சொல்கிறேன்ப்பா, எத்தனை பெரிய யுத்தம் வந்தாலும் ஜெயம் உங்களுக்கு தான். எத்தனை பெரிய யுத்தம் வந்தாலும் வெற்றி நமக்கு தான். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய பக்கத்தில் இருக்கிறோம், கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். நான் உனக்கு யெகோவாவாய் வெளிப்படுவேன் என்று அவர் இந்த ஆண்டு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஒரு நம்பிக்கையில எந்த யுத்தத்திலையும் குதிக்கலாம். கர்த்தரை நம்ம வலது பக்கம் வைத்துக்கொண்டு ஆமா எந்த சேனைக்குள்ளேயும் பாய்வேன். தாவீதினுடைய பெரிய நம்பிக்கை கர்த்தர் என் சார்பில் இருக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால எத்தனை பெரிய கோலியாத்து வந்தாலும் தூக்கு. அல்லேலூயா. உன் சத்துரு எவ்வளவு பெரிய எதிரியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய நோயா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பேயா இருக்கலாம், செய்வனைய வைக்கலாம், பில்லி சூனியத்தை ஏவலாம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இறங்கு, ரெண்டுல ஒண்ணு பாரு, அவன் யாருன்னு கேளு, தூக்கு. அல்லேலூயா. உன் யுத்தத்தில் ஜெயம் தருவதற்கு அவர் யெகோவா தேவனாய் வெளிப்படுவார். அல்லேலூயா. ஆமா, உங்க யுத்தத்தில் நீங்க ஜெயம் எடுத்து சாட்சி சொல்லணும். ஸ்தோத்திரம். இப்படி ஒரு யுத்தம் வந்தது, நான் இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு யுத்த களத்தில் இறங்கினேன், கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா, ஐசியூ வரைக்கும் போனாலும் வாக்குத்தத்தம் வந்தா அங்கிருந்து நீ தப்பிச்சு புறப்பட்டு எழும்பி வருவ, மறுபடியும் நிப்ப, நடப்ப, ஓடுவ, கர்த்தருக்கு சாட்சியா ஊழியர் செய்வ. சத்துரு உன்னை அழிக்கும்படி எந்த யுத்தத்தில் கொண்டு போய் விட்டாலும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தருக்கு கோலியாத்து பிரச்சனை இல்லை. நீ பட்டயமா இருக்கிறாயா, நீ தண்டாயுதமாய் இருக்கிறாயா, நீ அஸ்திராயுதமாய் இருக்கிறாயா என்பதுதான் அவருக்கு கேள்வி. நான் என்னை யெகோவா தேவன் என்று வெளிப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு பட்டயம் வேண்டும், எனக்கு ஒரு தண்டாயுதம் வேண்டும்,
எனக்கு ஒரு அஸ்திராயுதம் வேண்டும். நீ இருப்பாயா? நீ பட்டயமா இருப்பாயா? நீ தண்டாயுதமா இருப்பாயா? நீ அஸ்திராயுதமா இருப்பாயா? நானும் மகிமை பொருந்திய பட்டயமாக இருக்கிறேன். இஸ்ரவேலுக்கு கேடகமா இருக்கிறேன். மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறேன். பட்டயத்துக்கு பிறந்த நீ ஒரு பட்டயமா இருப்பாயா என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு ஆண்டவருடைய கைகளில் ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம். அவைகளை களைந்து எறிவோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வோம். தேவனுடைய சால்வையை தரித்து கொள்வோம். ஸ்தோத்திரம். தேவனுடைய பட்டயமாய் மாறுவோம். தேவனுடைய கையில் உள்ள கேடயமாய் மாறுவோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்வோம். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் சிற்றின்மங்களை களைந்து தூக்கி எறிந்து விட்டு, ஸ்தோத்திரம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் நிற்பீர்களானால் அந்த யுத்தத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பெரிய யுத்தமா இருந்தாலும் அதை பத்தி கலக்கல. எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் அதை பத்தி குழப்பம் இல்லை. ஏனென்றால் என் யுத்தத்தில் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறபடி கர்த்தர் என் சார்பில் இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார். நான் யெகோவா என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். யெகோவா ஈரே என்று எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சுது? எத்தனை பேர் ஆயுதமாய் மாற போகிறீர்கள்? எத்தனை பேர் பட்டயமாக எழும்ப போகிறீர்கள்? ஸ்தோத்திரம். நீங்கள் ரொம்ப பெருசாக ஒன்று செய்ய, உங்கள் ஏரியாவில் இருக்கிற சத்ருவை டார்கெட் பண்ணி தூக்குவதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டால் போதும். அங்கே இருக்கிற அநீதிகள், அங்கே இருக்கிற விக்கிரக ஆராதனைகள், அங்கே இருக்கிற அசுத்த கிரியைகள் அழிக்கப்படும்படியாக உங்கள் ஏரியாவுக்காக நீங்கள் உட்கார்ந்து ஜெபித்து இன்னென்ன காரியங்களிலே மாற்றங்களை உண்டாக்கினேன் என்ற சாட்சியை உருவாக்கினாலே நீ கர்த்தருடைய கையிலே பராக்கிரமசாலியின் பட்டயமாய் இருப்பாய். நிகரில்லாத ஒரு பட்டயமாய் மாறிவிடுவாய். அல்லேலூயா. உங்க ஏரியால ஒயின் ஷாப்பா, அநீதியா, அக்கிரமமா, ஸ்தோத்திரம், அதை கம்ப்ளைண்ட் பண்ணி அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் தரித்து நிற்பதின் மூலமாக அங்கே மாற்றங்களை உண்டாக்குவாயானால் நீ யெகோவா தேவனே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமான தேவன் என்பதை மனுஷர் உணரும்படி செய்கிற ஆயுதமாய் மாறிவிட்டாய். This is what God expects from you this year. இந்த ஆண்டுல கர்த்தர் அதைத்தான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறார். இயேசுவின் இரத்தத்தினால் இந்தியா கழுவப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் இந்தியா பரிசுத்தமாவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்தியா ஆசீர்வதிக்கப்படுவதாக. பாவ சாபங்கள் எல்லாம் தொலைந்து போவதாக. அக்கிரமங்களும் அநியாயங்களும் ஒழிந்து போவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேசத்தின் மேல் இறங்குவதாக. கர்த்தருடைய மகிமை தேசத்தின் மேல் இறங்குவதாக. தேவரீருடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. யுத்தத்திற்கு உடைய பிள்ளைகளை பழக்குவிப்பீராக. உம்முடைய ஆயுதமாய் மாற்றி விடுவீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கையில் உள்ள பட்டயங்களாய் மாற்றி விடுவீராக. தகப்பன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய ஜனத்தை ஆசீர்வதி. அப்படியே கூர்மையாக்கப்பட்ட ஆயுதங்களாய் நீர் மாற்றி பயன்படுத்த போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. I pray and I release your blessings upon thy people right now. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதியும். கிருபைகளுக்குள் மறைத்துக் கொள்ளும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த பட்டயத்தை நம்ம எப்பவுமோ கையில் வச்சிருக்கணும். கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கிறாரு. இந்த வருஷத்தில் நான் ஒவ்வொரு வருஷம் ஒரு பொருத்தனை பண்ணுவேன். போன வருஷம் என்னென்னா எனக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி கிட்னி மாற்றிருக்கேன். 7 வருஷம் ஆக போகுது. 4 முறை ஐசியூக்குள்ளே போயிட்டு வந்திருக்கேன். தேவன் என்ன ஜீவனோடு வச்சுருக்காரு. போன நியூ இயருக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணேன், உபவாசம் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் டாக்டர் சொன்னாங்க மாத்திரை சாப்பிட்றீங்க, உபவாசம்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் போன வருஷத்துலேருந்து உபவாசத்தோடு தான் சண்டே ஆராதனையில் வருவேன். இந்த வருஷம் ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரை நான் உட்கார்ந்தே பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன், நின்று பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி இந்த வருஷம் ஆராதனையில் 4 மணி நேரத்துக்கு மேலாக நின்றுருக்கேன். ஆமென். அப்போது நம்ம ஒவ்வொரு என்ன பண்ணுங்க, ஒரு பொருத்தனை பண்ணணும். புது வருஷத்தில் நியூ இயரில் என்ன பண்ணணுங்க, ஒரு காரியத்துக்காக நம்ம என்னென்னோ ஆண்டோட சமூகத்தில் பொருத்தனை பண்ணணும். சரிங்களா? ஒரு ஆலோசனை தான், வேறு எதை நினச்சிக்காதீங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43வது அதிகாரம்
18ஆம் வசனத்திலிருந்து 24 வரை ஒரு படிப்போம். ஏசாயா 18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், ஆமென். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கடந்த வருஷத்தில் நடந்துங்க அநேக பழைய காரியங்களாக இருந்தது இல்லைங்களா? விட முடியாத நிறைய காரியங்கள். சில காரியங்கள் வந்து நம்மளை என்ன பண்ணிடுங்க, அடிக்கடி நம்ம முன்னாடி செய்த காரியங்கள், பாவங்கள் இல்லையா, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி கூட சில காரியம் பண்ணியிருப்போம். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான், அதுவே நம்மக்கிட்ட என்ன கொண்டு வருவான், ஒரு டிவியில் ஒரு ஸ்க்ரீனில் வர்ற மாதிரி நம்மளை அதே வந்து என்ன பண்ணிடுவான், அந்த ஞாபகத்தை கொண்டு வந்து அதை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நம்மளை தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பான். ஆமென். நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, முந்தினவர்களை நினைக்கக்கூடாது, பூரணமானவர்களை சிந்திக்காதுங்க. நிறைய பேர் இருப்பாங்க, நான் அந்த காலத்தில் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அதை வச்சுருந்தேன், இதை வச்சுருந்தேன், இப்படி இருந்தேன். இது யாருடைய வேலைங்க? சாத்தானுடைய வேலை. ஆமென். ஆனால் இந்த வருஷத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அதை என்ன பண்ணாத, நினைக்காத, அதை சிந்திக்காத. உனக்கு என்ன பண்ண போகிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் எப்போல்லாம் அந்த வார்த்தையை சொல்கிறீங்களோ இப்பொழுதே கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, புதிய காரியத்தை நாட்களில் செய்ய போகிறார். இன்னைக்கு காலையில் நம்ம காரில் டிரைவர் இல்லை, அதனால் நம்ம ஐயா காரில் பாஸ் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த பார்த்தா போன தடவை வரும்போது அவங்க பழைய கார் வச்சுருந்தாங்க, ஒரு புதிய காரில் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஐயா 13ஆம் தேதி வாங்கினேன். ஆமென். இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தம் கிடச்ச உடனே அன்றைக்கி நாங்கள் திருச்சியிலேருந்து திண்டுக்கல் வரும்போது அங்கே ஒரு குடும்பத்தில் கூப்பிட்டாங்க. அங்கே போன ஒரு தம்பி, அவங்க வீட்டில் ஏற்கனவே 2 கார் இருக்குது. அவர் என்ன பண்ணார், இன்னொரு புதிய கார் வாங்கியிருக்காரு. இன்னொரு எமகாவில் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக்கு வாங்கியிருக்காரு. சொன்னார், பாஸ்டர் வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஜோம் பண்ணிட்டு போகணும். என்னென்னு கேட்டால் அந்த காரில் உட்காருங்க, கர்த்தர் புதுசாக கொடுத்தார். ஆமென். இன்னொரு இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு 5 வருஷம் வேலை, ஒரு இன்ஜினியரு, பாஸ்டருக்கு தெரியும், அவங்க திருச்சியில் இருக்காங்க. எங்கள் கூட ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் பெரம்பலூரில் ஒரு சிஸ்டருக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மாவு கம்பெனி வச்சுருக்காங்க. நானும் பாஸ்டர்லாம் போய் அன்றைக்கி பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த ஐயாவும் கூட வந்திருந்தார். அவர் சொன்னார், 5 வருஷம் வேலை இல்லை, இப்போ எனக்கு 2 கோடிக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஆமென். உடனே என்ன பண்ணார், மேலே நமக்கு பால் சீலிங்லாம் போட்டு கொடுத்தார். ஒரு ஆளை கொண்டு கர்த்தர் செய்வார். கொடுக்கணும்னு என்ன இருக்கணுங்க, அந்த மனசு வரணும். நம்ம காசை யார் யாரெல்லாமோ சாப்பிட்றாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, முந்தினவளை என்ன பண்ணாத, நினைக்காதீங்க, பூரணமானவைகளை சிந்திக்காதீங்க, புதிய காரியத்தை இந்த வருஷத்தில் கர்த்தர் செய்வார். சரி, என்னென்ன காரியத்தை செய்வார் சீக்கிரம் பார்த்துடலாம். அப்படி படிங்க. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சிகளும் என்னை கனம் பண்ணும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை துதிக்கலன்னா அது என்ன செய்தான், யாரெல்லாம், வலு சர்ப்பம், காட்டு மிருகம், கோட்டான் குஞ்சுகள், இவளெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுமா, கனம் பண்ணும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் காலையில் ஜெபிக்காம விட்டிங்கன்னா ஆடு மாடெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லை, சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் எறும்பு கூட நீங்கள் என்ன பண்ணணுங்க, வேதம் என்ன சொல்லுது நீதிமொழிகளில், சோம்பேறியே எங்கே போய் கற்றுக்கொள், டீச்சர் யார், சோம்பேறிக்கு டீச்சர் யார், எறும்பு. சும்மா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது, கோட்டான் குஞ்சுகளும் கனம் பண்ணும். அப்போ இன்னைக்கு ஆடு மாடெல்லாம் கூட என்ன பண்ணுதுங்க, காலையில் என்ன செய்யுது,
முழங்கால் போட்டு எந்திக்குது. பார்த்துருக்கீங்களா? இந்த ஆடு மாடெல்லாம் கீழே படுத்துட்டு எந்திக்கும்போது பார்த்துருக்கீங்களா? அழகாக முழங்கால் போட்டு அம்மான்னு சொல்லி தான் என்ன பண்ணுது, தேவனை நோக்கி கூப்பிடுது. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறது இல்லை, 10 மணிக்கு தான் என்ன பண்ணுவோம், அப்படியே எந்திரிச்சு கண்ணை கசக்கிட்டு நேரம் எங்கே போவோம், அடுப்பில் தெரியாது போய் ஸ்டவ்வை பற்ற வச்சு டீ போட்டு அமேன். அதான் சொல்கிறாரு. அப்போ நீ என்னை கணம் பண்ணணும்னா யார் கணம் பண்ணுறா? யார் கணம் பண்ணுறது? கோட்டான் குஞ்சு, வலு சர்ப்பம், காட்டு மிருகங்கள், அவைகளுக்கெல்லாம் கர்த்தர் நம்ம கூடாருங்க போஷிக்கிறார். நம்ம ஏன் கவலைப்படுறோம்? நம்ம ஏன் கவலைப்படணுங்க? இந்த ஜனங்கள், எந்த ஜனங்கள்? கர்த்தருடைய பிள்ளையாகிய நம்ம தான். என்ன சொல்றாருங்க? இந்த ஜனங்களை எனக்கென்று யாருடைய பிள்ளைகள், யாருக்காக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்காரு? அவரை துதிக்கும்படியாக என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி. ஆமென். உடலில சொல்லுங்க. நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கல, காணிக்கை கேட்கல, ஆடை கேட்கல, மாடை கேட்கல, எல்லாம் கேட்கல. எதுக்காக உன்னை நான் தெரிஞ்சு கொண்டேன்? என்னை துதிக்கும்படியாக. அப்போ இந்த வருஷத்தில் புதிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்யணும். ஆமென். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணுமுங்க? இதெல்லாம் விட்டுறணும். பழையவெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாக இந்த வார்த்தையின்படி புதிய காரியத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணணுங்க? செய்யணும். ஆமென். இப்போ வேதம் என்ன சொல்லுது? நீ எனக்கு என்ன பண்ணலை? தூப்பம் காட்ட சொல்ல, எதுவுமே வேண்டாம். நீ என்ன பண்ண? மனங்கசந்து போயிட்டேயே. சபைக்கு வந்துட்டு இருந்த, ஆராதனைக்கு ஒழுங்காக வந்த, இன்றைக்கி என்ன பண்ண? பின்வாங்கி போயிருக்கிறையே. காலையில் நினச்சி ஜெபிக்கிறது இல்லையே, வேதம் வாசிக்கிறது இல்லையே. ஊழியக்காரனோட கர்த்தர் வருத்தப்படுறார். ஆமென். இந்த புதிய ஆண்டில் என்ன பண்ணுங்க? இதெல்லாம் விட்டு நல்லா, இப்போ கொஞ்சம் முன்னாடி ஜெபம் பண்ணிங்க பாருங்கள், நல்லா ஃபயராக ஜெபம் பண்ணிங்க. எந்த பிசாசும் உங்கள்கிட்ட வர முடியாது. முந்தின காரியங்களை நினைக்காதீங்க, பூரணமானவங்கள சிந்திக்காதீங்க. தேவன் என்ன சொல்கிறாருங்க? புதிய காரியத்தை செய்வேன். அது என்னன்னு பார்த்துருவோம். ஏசாயா 61:4 ஒரு 3 வசனத்தை படிச்சிடும். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஆமென். பாருங்க, இப்போ என்ன பண்ண? பழையவைகளை பழைய என்ன பண்ண வேண்டாம்? முந்தினவங்களை நினைக்காதீங்க, பூரணமானவர்களை சிந்திக்காதீங்க. புதிய காரியத்தை செய்வேன். என்னென்ன காரியம் செய்ய போகிறாரு? ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னார்? பாழாய் கிடந்தவைகளை புதிதாய் கட்டுவீர்கள். இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன பண்ணார்? கர்த்தர் கட்டு. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கடந்த வருஷத்தில் நமக்கு வந்த எல்லா பலவீனங்கள், போராட்டங்கள், கடன் பாரங்கள், சமாதான குறைவுகள், இவள் எல்லாத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? விடுவித்திட்டார் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கர்த்தர் அல்லேலூயா சொல்லுவோம். விடுவிச்சாரா இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அப்படி அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். கர்த்தர் எனக்கு என்ன பண்ணார்? புதிய காரியத்தை செய்வார். இந்த வருஷத்தில் நிச்சயம் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக செய்வார். அதுக்கு முதல் ஆதாரம் என்னங்க? பாழாய் கிடந்தவைகளை நம்ம குடும்பம் இடிஞ்சு போய் இருந்திருக்கலாம்,
நம்முடைய சந்ததி இடிஞ்சு போய் இருந்திருக்கலாம், நமக்கு வர வேண்டிய காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம். எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி என்ன சொல்கிறாருங்க? பாழாய் கிடந்தவைகளை புதிதாய் கட்டுவீர்கள். அடுத்த வசனம் என்ன சொல்கிறாருங்க? அந்த வசனத்தை 2வது படிங்க சிஸ்டர். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து. ஆமென். என்ன பண்ணுறாருங்க? மறு ஜாதியார், புற ஜாதியார் நம்ம மந்தைகளை அவங்க மேய்க்கும்படி கர்த்தர் அவங்களை என்ன பண்ணுவார்? நம்மக்கிட்ட கொண்டு வருவார். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டிங்களா? இப்போ விசுவாசமே இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லையா? இதுக்குள்ளே சொன்னால் என்ன பண்ணியிருக்கணுங்க? கர்த்தருடைய வார்த்தைங்க இது. அல்லேலூயா. வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, நான் சொல்கிற வார்த்தை ஒரு நாள் வீணாக போகாது. நான் என்ன சொல்கிறேன்னு போய் என்ன பண்ணும்? செஞ்சுட்டு தான் திரும்பி வருன்றாரு. இப்போ இந்த வார்த்தைக்கு என்ன இருக்குதுங்க? வல்லமை இருக்குது. நீங்கள் ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, நீங்கள் ஜெபிக்கும் போதே கர்த்தர் அற்புதம் செய்வார், விடுதலை கொடுப்பார், பிசாசு போகும். ஆமென். நிச்சயமாக இந்த வருஷத்தில் என்ன பண்ண போகிறார்? அப்போ புதிதாய் கட்டுவோம். வீடு கட்டு இடிஞ்சு போயிருந்ததா, நம்ம இருக்கிற வீடாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நம்முடைய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, ஒரு வேலை இல்லையா, ஒரு குழந்தை இல்லையா, நிச்சயம் அந்த குடும்பத்தை கட்டுவார். ஆமென். கடன் பாரத்தை எடுத்து போடுவார், ஒரு விடுதலை தருவார். நம்ம எதில் சிக்கி இருக்கோமோ அதிலேருந்து தேவன் ஒரு விடுதலை நிச்சயமாக தருவார். மறுஜாதினா புற ஜாதி மக்கள் ஒரு சமயம் நம்மக்கிட்ட இருந்த பாலாக கடந்து நம்ம கட்டி, நம்ம வயலாக இருக்கட்டும், நம்ம பிஸ்னஸாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், நம்ம உத்தியோகமாக இருக்கட்டும், நமக்கு கீழே ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுவார்? கர்த்தர் கொடுத்து உங்களை ஒரு அதிகாரியாய் கர்த்தர் மாற்றுவார். சகோதரி இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் வேலையாட்களை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் 4 பேர்த்துக்கு படியழைக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை வைப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் செய்வார். ஆமென். அப்படி கீழே படிங்க. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். இருக்குங்க, ஊழியக்காரருக்கும் சொல்றாரு, நீங்களும் சேர்ந்து அதை எடுத்துக்கணும். படிங்க. உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஜாதிகளின் ஜாதியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவனா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளை தேடி நமக்கு அவங்க செல்வத்தை நம்ம அனுபவிக்கும்படி கர்த்தர் வச்சிருப்பார். ஆமென். ஒன்றும் கவலைப்படாதீங்க. பிள்ளைகளை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, நம்ம தொழிலை குறித்தோ ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த வருஷத்தில் தேவன் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். படிங்க. அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இரட்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுப்பார். போன வருஷம் முழுது வெட்கப்பட்டிருந்தீங்களா? கடந்த வருஷம் முழுது வெட்கத்தில் இருந்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? இது யார் சொன்னது? யார் சொன்னது? யார் சொன்னது? கர்த்தரே சொல்றாரு. இதெல்லாம் புரிஞ்சு எந்த தீர்க்க ஏசேவா இல்லை, கர்த்தரே சொல்றார். ஆமென். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக யார் யாரெல்லாம் இதுவரை வெட்கப்படுத்தி கொண்டு இருந்தாங்களோ, கடந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை நம்ம வெட்கப்பட்டிருந்தோமோ, கடன் பிரச்சனையிலையோ, இல்லை ஒரு படிப்பிலையோ, குடும்பத்திலேயோ, எல்லாரும் நம்மளை வெட்கப்படுத்திட்டு இருந்தாங்களோ, நிச்சயமாக வேதம் என்ன சொல்லுதுங்க? உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான பதிலை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். ஆமென். ரெட்டிப்பான பலன் வரும், ரெட்டிப்பு. அல்லேலூயா. ஒன்றை இழந்திருந்தோன்னா நமக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? ரெட்டத்தனியாக கொடுப்பார். யோபு கொடுத்தாரா இல்லைங்களா? கொடுத்தாரா இல்லையா? யோபு எல்லாத்தையும் இழந்தார், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். கீழே படிங்க. அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால்
கையினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். ஆமென். ஒரு சொல்லுங்க, நித்திய உடன்படிக்கை. ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் போய் நல்லா படித்து பாருங்கள், என்னென்ன காரியத்தெல்லாம் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வன்றார். ஆமென். முன்னாடி பார்த்தோமா இல்லையா, பட்டயமாக மாற்றுன்னு சொன்னாரா இந்த வருஷத்தில்? முன்னாடி செய்து கொடுத்தாங்களா பாஸ்டர்? இங்கே என்ன சொல்றாருங்க? கூர்மையான கூர்மையான பற்களுமுள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி சொல்லுங்க, மலைகளை மிதித்து நொறுக்கி. அடிக்கலாம் வேண்டாம், நீ எங்க போய் கால் வைக்கிறீங்களோ அந்த இடம் பண்ணும், என்ன நொறுங்கிடும். மலை போல வருகிற பிரச்சனைகள் நீங்க கால் வைக்கும்போது அது என்ன பண்ணுங்க, சமமாய் மாறி சமாதானமாய் மாறும். ஆமென். படிங்க. குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். ஆமென். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருஷத்தில் என்ன பண்ண போறாரு கர்த்தர்? நம்ம எங்கெங்க போய் முன்னாடி சொன்னாங்க பாஸ்டர், எங்கெல்லாம் போய் நம்ம ஜெபம் பண்ணுறோமோ அங்கெல்லாம் என்ன பண்ண போறாரு கர்த்தர்? உங்க கூடவே இந்த என்ன பண்ண போறாரு? கூர்மையான எந்திரமாய் மாற்றுவார். மலைகளை மிதிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார், பலத்தை கொடுப்பார். மலை போல வருகிற பிரச்சனைகள், பிசாசின் போராட்டங்கள், தடைகள், செய்வன பில்லி சூனியங்கள் உடைத்தெறியக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். படிங்க. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன செய்ய போறாரா? கைவிடாதிருக்கிற தேவன் நம்முடைய தேவன். எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ தடைகள். ஐயா 2 பேரும் சொன்னாங்க வந்து. ஆமென். இந்த வருஷத்தில் பெரிய விடுதலையை முதல்ல 2 பேருக்கு கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் இரக்கம் உள்ளவருங்க. ஒரே நிமிஷம் பேசினா போதும். ஒரு அதிகாரிகிட்ட ஒரே ஒரு நிமிஷம் பேசினார்னா உடனே கர்த்தருக்கு என்ன பண்ணுவாருங்க? அவங்ககிட்ட பேசினார்னா விடுதலை கொடுத்துருவாங்க. ஆண்டோடைய பார்வையில் லேசான காரியம். மலை போல இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிருங்க? பனி போல மாற்றிடுவார் கர்த்தர். இங்க வேதம் என்ன சொல்லுது? படிங்க. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்திம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும். போதும் சிஸ்டர், அப்ப மேல மட்டும் அதை படிச்சிருவோம், லேட் ஆயிரும். கர்த்தருக்குள்ள என்ன பண்ணுவாங்க? களி கூர்ந்து நம்ம என்ன செய்வோம்? மேன்மை பாராட்டி கொண்டிருப்போம். அல்லேலூயா. புதிய கூர்மையான எந்திரமாய் தேவனை மாற்றுவார். மலைகளை மிதித்து குண்டுகளை தகர்த்து என்ன செய்யறா? பதற்கு ஒப்பாக மாற்றுவார். மாற்றுவாரா? மாற்ற மாட்டாரா? என்னை மாற்றுவார்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த வருஷத்தில் நிச்சயமாக நடக்கும். முன்னாடி நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம், பட்டயமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. இங்கே என்ன சொல்கிறாருங்க? அம்பாக மாற்றுவேன். இங்கே என்ன சொல்கிறாரு? கூர்மையான எந்திரமாய் உன்னை மாற்றுவார், உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. சரி, அதுக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 படிங்க. இதோ நான் புதிய வானத்தையும்
புதிய பூமியையும் கண்டு முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. ஆமென். சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருஷத்துல நம்ம மேல என்ன வருதுங்க? புதிய வானம், புதிய பூமி நம்ம பார்க்க போறோம். அப்புறம் என்ன சொல்றாருங்க? தேவனிடத்துல என்ன வரும்? நமக்கு புதிய எருசலேம் நமக்குள்ள, நம்ம குடும்பத்தில், நம்ம சபையில் இறங்கி வரும். ஆமென். புதிய எருசலேம் என்னங்க? நம்மள என்ன எருசலேமில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருக்கு எருசலேமில்? என்ன சொல்லுங்க? எருசலேம் எப்படிப்பட்டது? சந்தோஷம், சமாதானம் இருக்கும், துதியின் சத்தம் இருக்கும் இல்லையா? ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருங்க? எருசலேம் வந்து எங்கே போனார்? எரிவுக்கு போனார். யார் கையில் அகப்பட்டார்? கள்ளர் கையில் அகப்பட்டார். ஆமென். அப்போது அந்த எருசலேம்லேருந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நல்ல ஒரு சபையில் இருக்கிறோம். திடீர்னு வந்து என்ன பண்ணுறோம்? யாராவது குழப்பி விட்டு வேறு எங்கேயாவது போவோம், அங்கே போய் இதை மாட்டிக்கிட்டு பின்னாடி பின்வாங்கி போயிடுவோம். இந்த வருஷத்தில் பண்ணக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாருங்க? நானே என்ன பண்ணுவேன்? எருசலேமாக இறங்கி வருவேன்றார். புதிய வானம், புதிய பூமி இந்த வருஷம் நான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன சொல்கிறார் படிங்க. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நம்மெல்லாம் யாருங்க? இது நமக்கு ஒரு ஆலயத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீங்களே அந்த ஆலயம், தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவன் என்ன பண்ணுவார்? கெடுப்பார். நான் முன்னே படித்து பார்த்தேங்க. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் மன்னிச்சிருவார், மன்னிச்சார். இல்லவே இல்லை. பாஸ்டர் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் அடிக்கிறவர். 2-3 நாளைக்கு முன்னாடி படித்தேன். தேவன் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு வச்சிருக்கிறேன், நன்மையும் தீமையும் உன்ட்ட வச்சிருக்கிறேன், நீ எதை எடுத்துக்கிறன்னு கேட்டார். ஆமென். நம்ம என்ன பண்ணுறோம்? பிசாசு பண்ணிட்டான், பிசாசு பண்ணிட்டான், பிசாசு இல்லை. கர்த்தர் சில வேளையில் அவரை விட்டு போகும்போது சில அடிகளை கொடுக்குறாரு. நம்ம தான் என்ன பண்ணுறதில்ல, புரிஞ்சிக்கிறது இல்லை. ஏன் இதெல்லாம் நமக்கு என்ன வந்தது, ஏன் இப்படி வந்தது, நம்ம ஜெபிக்கிறது இல்லை, பிள்ளைகளை சரியான பாதையில் கொண்டு போகிறது இல்லை இல்லையா? உலக பிரகாரம் ஓடிட்டு இருக்கிறோம். அதனால தான் சில சமாதான குறைவுகள், சில ஆசீர்வாதம் தடைப்படுது. நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதை குறித்து கவலையே படுறதில்லை, ஏதோ ஒன்று போகிறது இல்லைங்க. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் என்ன பண்ணோம்? விடுதலை ஆக்கும். வேத வார்த்தைக்கு தான் வேறு ஒன்றுமே விடுதலாக்க முடியாது நம்மளை. ஆமென். இன்றைக்கி அநேகர் நினைக்கிறேங்க, போய் ஜெபம் பண்ணால் சரி. இல்லை, நீங்களே பைபிளை வாசிக்கணும். ஊழியக்காரங்க இங்கேருந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் சொல்கிறாங்க, வீட்டில் போய் அந்த வசனத்தில் என்ன பண்ணணுங்க, உள்ளே அப்படியே வாங்கணும். இங்கே வாங்கிக்கிட்டு நம்ம வெளியில் போய் விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆனால் இங்கே வேதம்னு சொல்கிற படிங்க. அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து, தேவன் தாமே அவர்களுக்கு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. யாருடைய தேவனாய் இருப்பார்? நம்முடைய தேவனாய் இருப்பார். படிங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2024 வருஷம் வரை எந்தெந்த காரியத்தில் கண்ணீர் விட்டுருந்தீங்களோ, விடுதலை இல்லையே, சமாதானம் இல்லையே, ஆசீர்வாதம் இல்லையே, இப்போ பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கலையே, என் படிப்பில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே, என் தொழிலில் ஒரு நஷ்டம், எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, கடன் பாரத்தோடு இருக்கிறேனே, இல்லை, இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறாருங்க, கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன். கூடவே கர்த்தர் கூட இருக்கணும். ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணுங்க?
நம்ம கர்த்தருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நிச்சயமாக அந்த வருஷத்தில் என்ன பண்ணுவாருங்க, எல்லாருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும். ஏன்னா நம்மளை என்ன பண்ணுறார் கர்த்தர், புதிய கூர்மையான எந்திரமாய் மாற்றியிருக்கிறார். புதிய எருசலேமுக்குள்ள நமக்குள்ளே வரும், புதிய காரியங்களை நம்ம கட்டுவோம், புதிய வீடுகளை கர்த்தர் கொடுப்பார், புதிய வாகனங்களை தருவார், நம் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார், நம் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார், நல்ல திருமண காரியத்தை வாய்க்க செய்வார், புதிய புதிய காரியத்தை நமக்கு பார்ப்போம். நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோமா, அதில் தேவன் ஒரு உயர்வை தருவார். என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் ஒரு உயர்வை கர்த்தர் நிச்சயமாக அந்த வருஷத்தில் கொடுப்பார். ஆனால் அதுக்கு நம்ம பாத்திரமாய் மாறணும். ஆமென். படிச்சிருங்க. இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று. ஆமென். ஒரு அலையில சொல்லுங்க. இந்த வருஷத்தில் முந்தினவைகள் அத்தனை நினைங்க ஒளிஞ்சு போச்சு. சொல்லுங்க பாப்பா, முந்தினவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க. முந்தினெல்லாம் ஒளிஞ்சிருச்சு, எல்லாம் புதிதாய் மாறிச்சு. நான் புதியாக மாறிட்டேன், எனக்கு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார், புதிய நன்மையை கொடுப்பார், புதிய கிருபையை கொடுப்பார், புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார், புதிய வல்லமையை கர்த்தர் கொடுப்பார், புதியான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். இந்த வருஷத்தில் எனக்கு எந்த குறையும் கர்த்தர் வைக்க மாட்டார். புதிய பட்டயமாக என்னை மாற்றுவார், புதிய அம்பாக என்னை மாற்றுவார். எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா போராட்டங்கள், பிசாசின் தந்திரங்களை நிர்மலாக்கக்கூடிய ஒரு எந்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஜெபத்தில் நீ கோடாலையும் கத்தி இந்த வீட்டு போனீங்கன்னா கிடையாது, ஜெபத்தில் என்ன நிற்கணுங்க, முழங்காலில் நிலுங்க. இந்த வருஷத்தில் எல்லா காரியத்தை கர்த்தர் புதுசாக புதிய புதிய காரியத்தை செய்வார். ஆமென். படிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஆமென். பாருங்க, ஒரு அழியில சொல்லுங்க. இப்போ யார் சொல்றா? கர்த்தர் சொல்றார். யார்கிட்ட சொல்றாரு? யோவான்கிட்ட சொல்றாரு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்றாரு. என்ன சொல்றாரா? இதோ இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சகலமும் ஒன்று ரெண்டு இல்லைங்க, சகலம் இந்த வருஷத்தில் தேவன் புதுசாய் கொடுப்பார், புதுசாய் மாற்றுவார், புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஊழியத்தில் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார், புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருவார், புதிய அபிஷேகத்தை தருவார், புதிய நன்மைகளை தருவார். நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம சபைக்கும் நம்முடைய ஊழியருக்காருக்கும் நிச்சயமாக புதிய புதிய காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, செய்வார். முதல்ல என்ன செய்வார்? புதிய காரியத்தை செய்கிறேன். என்னென்னலாம்? புதிய வீடுகளை கட்டுவார்கள், பாழாய் கிடந்ததெல்லாம் கட்டுவாங்க, புதிய எருசலேமாக கர்த்தர் நம்மளை மாற்றுவார், புதிய வானம் புதிய பூமியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தில் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம், புதிய நன்மையை கர்த்தர் நம்ம கொடுப்பார், புதிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார் இல்லையா? புதிய புதிய சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்வோம், புதிய காரியங்களை நமக்கு தேவ சமூகத்தில் கேட்போம். முந்தினவர்கள் நினைக்காதீங்க, நான் ரட்சிக்கப்படும் போது இன்றைக்கி எனக்கு 65 வயசு போன 4ஆம் தேதியோட எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இன்றைக்கும் என்ன பண்ணல, என்னுடைய வழி யார்கிட்ட சொல்ல மாட்டேன். என்னுடைய 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இருப்பாங்க. டேடின்னு அவ்வளோதான். என் மருமக அதுக்கு மேலே அங்கிள் என்னென்ன உடனே செய்யுங்க சொல்லுங்கம்மாங்க, எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. என்னுடைய வழியை நான் மட்டும்தான் தாங்க முடியும், அதை யாரும் என்ன பண்ண முடியாதுங்க. அதனால் தயவுசெய்து யாரும் பிள்ளைகிட்ட சண்டை போடாதீங்க. உங்களுக்கு வலிக்கும் போது பிள்ளைகளை கோச்சிக்காதீங்க, கணவனை கோச்சிக்காதீங்க, மனைவியை கோச்சிக்காதீங்க, யாரையும் கோச்சிக்காங்க. அது நம்ம தான் தாங்கி ஆகணும், நம்ம தான் தாங்கி ஆகணும். இப்போ என் மனைவிலாம் இப்போ இறந்து 7 வருஷம் முடிஞ்சிருச்சு, யார்கிட்டையுமே நான் சொல்கிறதில்ல. ஆமென். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதன் காலத்தில் நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார்.
அவங்க செஞ்ச ஊழியத்தில் இன்றைக்கி மருமக வந்து செய்கிறாங்க. ஆமேன். எல்லா லேடிஸை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வர்றவங்கள நல்லா கவனிக்கிறாங்க. நம்ம பாஸ்டம்மா மாதிரி எல்லா காரியத்திலையும். ஏன்னா இங்கே வளர்ந்துருது, இந்த சபையில் வளர்ந்தாங்க. இன்றைக்கி எப்படி அப்போ இன்றைக்கி திருமணம் வாய்ப்பான்னு என்ன கேட்பாங்க? முன்னாடியெல்லாம் நம்ம உங்கள் அப்பா அம்மா இப்படி வளர்த்துருக்கேன். இன்றைக்கி அப்படி இல்லை. உன்னை எந்த பாஸ்டர் உனக்கு இப்படி சொல்லி கொடுத்தான்னு கேட்பாங்க. பாஸ்டருக்கு என்ன வந்துடக்கூடாதுங்க, கெட்ட பேர் வந்துடக்கூடாது. ஆமேன். நான் 105 திருமணம் பண்ணி வச்சுருக்கிறேன் போன மாதம் தஞ்சாவூரில் ஒரு பாஸ்டர் பொண்ணுக்கு பண்ணி வச்சேன். அநேக ஊழியங்களை செஞ்சுட்டு முடியாமல் இருந்தால் கூட பண்ணிகிட்ருக்குறோம். நான் சொல்லிட்டேன், ஜீவன் இருக்கிறது என்ன பண்ணுவேன், ஓடிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்போ புதிய காரியத்தை கற்றுந்து போனார் செய்வா. அந்த பாருங்க இவ்வளோ நிற்க வச்சுருக்காரா கற்றுரு இல்லையா? அன்றைக்கி 4 மணி நேரம் நின்று, இப்போ வாரம் நின்றுக்கு தான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். அல்லேலூயா. புதிய காரியத்தை கத்தர் செய்வார். உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், பிள்ளைகளை கோவப்படுத்தாதீங்க, பெற்றோரை கோவப்படுத்தாதீங்க, ஊழியக்காரரை கோவப்படுத்தாதீங்க, கீழ்ப்படியுங்க. நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவாருங்க, பெரிய காரியத்தை. ஒரு நிமிஷம் கண்களை மூடி முழங்கால் போடுங்க. ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணிடும் எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை என்னும் படகில் வாழ்வின் பேரலைகள் வருவாரே என் இயேசு, தருவார் பேரமைதி, தருவார் பேரமைதி. வாழ்க்கை என்னும் படகில் வாழ்வில் பேரலைகள் வருவாரே நம் இயேசு, தருவார் பேரமைதி, தருவார் பேரமைதி. போராட்டம் என்னும் புயல் வரலாம், நீரோட்டம் கண்ணில் வடிந்திடலாம். போராட்டம் என்னும் புயல் வரலாம், நீரோட்டம் கண்ணில் வடிந்திடலாம். காற்றை அடக்கும் கர்த்தர் உண்டு, காற்றை அடக்கும் கர்த்தர் உண்டு. கவலை இல்லாமல் நாம் செல்லலாம், கவலை இல்லாமல் நாம் செல்லலாம். வாழ்க்கை என்னும் படகில் வாழ்வில் பேரலைகள் வருவாரே நம் இயேசு, தருவார் பேரமைதி, தருவார் பேரமைதி. சஞ்சலம் என்னும் சுடர் வரலாம், சடிதியில் வாழ்வும் சரிந்திடலாம். சஞ்சலம் என்னும் சுடர் வரலாம், சடிதியில் வாழ்வும் சரிந்திடலாம். இன்பமே இயேசு என்றும் உண்டு, இன்பமே இயேசு என்றும் உண்டு. இன்னல் இல்லாமல் நாம் செல்லலாம், இன்னல் இல்லாமல் நாம் செல்லலாம். வாழ்க்கை என்னும் படகில் வாழ்வில் பேரலைகள் வருவாரே என் இயேசு, தருவார் பேரமைதி, தருவார் பேரமைதி, தருவார் பேரமைதி. ஆமென். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுல கர்த்தாவே, எந்தெந்த வாழ்க்கையில் என்னென்ன போராட்டங்கள் இருந்ததோ எங்கள் படகுல நீர் எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே. சீசர்கள் படகுல போகும்போது காற்றையும் கடலையும் அதட்டின அதே தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன். இந்த வருஷத்தில் எந்த போராட்டங்களோ பலவீனங்களோ
எந்த காற்றோ எந்த புயலோ எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது ஆண்டவரே. புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. புதிய காரியத்தை செய்யுங்க. புதிய பட்டயமாக மாற்றுங்க. புதிய வல்லமையை தார், புதிய கிருபையை தார், புதிய அபிஷேகத்தை தார். புதிய புதிய காரியங்களை காண உதவி செய்யுங்க. சபையை ஆசீர்வதிங்க. பாஸ்டர் ஆசீர்வதிங்க, பாஸ்டர் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, விசுவாச குடும்பத்தை ஆசீர்வதிங்க. விசேஷமாக நாட்களில் வந்து சாட்சி சொன்ன அருமையான 2 சகோதரருக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிங்க. எப்படியா அந்த வருஷத்தில் பிள்ளைகள் வெளியில் வந்து நல்ல ஒரு ஊழியங்களை செய்ய, அநேக இடத்துல தேவனுடைய சாட்சி சொல்ல கர்த்தர்களை பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. தேவைகள் அனைத்தையும் சந்திங்க. இந்த வருஷத்தில் யாரும் ஒரு பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறையில்லாமல் வழி நடத்துங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும், கிருபையை தாரும், ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நாங்கள் பார்க்கிறோம். அதனால் கிருபையாக எங்களுக்கு கொடுத்த நல்ல அன்பு பிள்ளைகளுக்காக, தம்பிகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் மேலே எந்த தீய கண்களோ, அந்நிய கண்களோ, பிசாசின் கண்களோ பிள்ளைகள் படாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள, உடைய பிள்ளைகள் புதிய புதிய காரியத்துக்கான புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆறுதலும் சிநேகமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு கூட இன்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை பரியந்தம் தங்கி தாபரித்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.